ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்மளை பற்றி நம்ம மேலே தப்பே இல்லாமல் கழுவி ஊற்றுறாங்களா அடுத்தவங்க கிட்ட? நம்மளை பற்றி ரொம்ப அவதூறு பரப்புகிறாங்களா, காசிப் பண்ணுறாங்களா அடுத்தவங்க கிட்ட? நம்ம மேலே ஒரு தப்புமே இல்லையே, நம்மளை ஏன் இப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க? நம்மளை ஏன் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க? ஃபர்கெட் அபவுட் திஸ்ங்க, மறந்துடுங்க அதெல்லாம். லெட் தம் ஜட்ஜ் யூ, லெட் தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ, லெட் தம் காசிப் அபவுட் யூ. இது எல்லாமே நம்ம மறந்துடுவோம் இந்த சென்ஸ். இதை கண்டுக்க கூட வேணாம். ஏன்னா தே ஆர் நாட் பேயிங் த பில்ஸ். யாரெல்லாம் இதை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க நமக்கு சாப்பாடு போட போகிறதில்ல, நம்மளுடைய பில்ஸை கட்ட போகிறதில்ல. போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன். எவர் வரினும் நில்லேன், அஞ்சேன். எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள், கண்ணதாசனுடைய வரிகள். எவன் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டும்பா, என் மனசாட்சிப்படி நான் ரொம்ப நல்லவன், எந்த ஒரு தப்பும் பண்ணல, யாருக்கும் ஒரு துரோகமோ மனசளவில் கூட நினச்சதில்லை. நீ பேசிட்டு போயிட்டே இரு. நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் குற்ற உணர்ச்சியில் உழலணும், நான் ஏன் விரக்தி ஆகணும்? அடுத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுற மிஸ்டேக்கை பண்ணுறதுக்கு நம்ம ஏங்க தண்டனை அனுபவிக்கணும்? நோ வே. அந்த தப்பை செய்யவே வேணாம். யாருக்கும் எந்த பாதகமும் நினைக்காம அடுத்தவங்களுக்கு நல்லதே நினச்சி நம்ம வாழ்க்கையை பிடிச்ச விஷயங்களை தர்மத்துக்கு உட்பட்டு, தார்மீக சட்டத்துக்கு, திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோன்னா யாரை பற்றியும் கவலைப்பட வேணாங்க. கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகளை ஷேர் பண்ண மகாகவி பாரதியினுடைய வார்த்தைகள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். இதெல்லாம் பெண்களுக்கு எழுச்சி ஊட்டுவதற்காக, புரட்சி பெண்களை குறிப்பிட்டு மகாகவி பாரதி சொல்லியிருப்பார். பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம் ஒவ்வொருவருக்கும் பாலினத்திற்கு அப்பாற்பட்டு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜெண்டர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய இந்த ஒரு விஷயம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு நல்ல கருத்துன்னு ஒன்று தெரிஞ்சால், மனசுக்கு பட்டால் எடுத்துரைப்போம். அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயம் போய் சேர்கின்ற இன்டென்ஷனோடு, நல்ல எண்ணத்தோடு. அடுத்தவன் நம்மளை பற்றி கழிவு ஊற்றுனான்னா அது அவனுக்கு தான் பாதகமாக. கர்மா தியரி ரொம்ப ஈஸி இல்லைங்க. கர்மா தியரி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கே திரும்பி வரும், அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்வாங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.